ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1 செட்ஸ் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸாம்பிள் 1.1 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஒரு ப்ராக்கெட்டில். இப்போ 4n + 1ன்னு இருக்கா, அதுக்கு எண்ணுக்கு பதிலாக ஒரு வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கும் கொடுத்துட்டாங்க. என்னோட வேல்யூஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், எண்ணுங்கிறது என்னதுன்னா 2 to 5, 2லேருந்து 5க்குள்ளே நம்பர்ஸ்லாம் எனக்கு என்னோட வேல்யூஸ் தான். அப்போது 2 இங்கே கீழே என்ன இருக்குது, அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களா, அப்போ இந்த 2வையும் சேர்த்து எடுக்கணும். 2 3 4 5, அப்போது 4 டிஜிட்ஸ் வந்திருக்கா. இப்போது சொல்யூஷன் என்னோட வேல்யூஸ்லாம் என்னது, ஃபஸ்ட்டு 2 3 4 5, இந்த இதோட வேல்யூஸ் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போது இந்த எண்ணுக்கு பதிலாக இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற எண்ணுக்கு பதிலாக இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ n இஸ் ஈக்குவல் டு என்னது, 2வா, 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எதுக்கு பதிலாக 4n + 1க்கு பதிலாக. புரிஞ்சுதா, 4 2 1 எண்ணுக்கு பதிலாக 2 + 1, 4 2s are 8 + 1 9. n is equal to 3. இப்போ 3னா என்னது, 4 into 3 + 1. அப்போ 4 into 3 என்னது, 12. 12 + 1 is equal to 12 + 1 என்னது, 13. n is equal to 4. அப்போ 4 into 4 + 1, 4 into 4 16 + 1 17. n is equal to 5. அப்போனா என்ன வரும், 4 into 5 + 1. அப்போ 4 5s are 20, 20 + 1 21. புரிஞ்சுதுங்களா, இதுதான் நம்மளோட வேல்யூஸ். என்னது, நம்ம ஏவோட வேல்யூஸ்லாம் என்னது, 9 13 17 21 தான் வேல்யூஸ். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் சப்செட்டை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா என்னது, நம்பர் ஆஃப் சப்செட்டை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாஸ் என்னது, 2n தானே. அப்போ என்னங்கிறது என்னது, எனக்கு இந்த 4 டிஜிட்ஸ் தான் என்னோட வேல்யூஸ். நம்பர் ஆஃப் தானே கேட்டிருக்காங்க. அப்போது 4 டிஜிட்ஸ், எத்தனை டிஜிட் இருக்குது, 1 2 3 4. அப்போ 4 டிஜிட்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ 2 power 4ன்னு எடுத்துகிட்டு 2 into 2 into 2 into 2, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. அப்போ 16 தான் நம்மளோட ஆன்சர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.